ஸோ எப்போ பின்புறமாக பண்ணுவோம்? இதுக்கு நீங்கள் வந்து சர்விக்கல் அந்த டிஸ்க் பல்ஜ் அந்த விலகிய டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஒரு தலையணையில் அவுட்டர் கவரிங் கிழிஞ்சால் உள்ளேருந்து ஒரு பஞ்சு வெளியே வர மாதிரி தான் கிட்டத்தட்ட டிஸ்க் ப்ரொலாப்ஸும். வெளியே டிஸ்க்கு வெளியே ஒரு சின்ன ஒரு கவரிங் இருக்கும். அந்த கவரிங்கில் வீக்னஸ் வரும்போது உள்ளே இருக்க அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வெளியே வருது. ஸோ அந்த தலையணையில் ஸோ அது எங்கே வரலாம் அப்படின்னா அந்த டிஸ்கோட நடுப்பக்கத்துல இருந்தும் வரலாம், இல்லை நடுப்பக்கத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் சைட்லேருந்தும் வரலாம், இல்லைன்னா கார்னர்லேருந்து கூட வரலாம். ஸோ இதை வந்து எங்களோட மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து சென்ட்ரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பேராசென்ட்ரல், ஃபொராமினல், எக்ஸ்ட்ரா ஃபொராமினல்னு சொல்லுவோம். அதாவது நடுவுலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி வருதோ, ஸோ தலையணையோட கார்னரில் வர்ற மாதிரி. ஸோ இதில் கார்னரில் வரக்கூடிய அந்த ஸ்லிப் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதை வந்து பின்பக்கத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த சர்ஜரி தேவைப்படும் பொழுது எண்டோஸ்கோபி மூலமாக சர்விக்கல் ஸ்லிப் டிஸ்க்கு சர்ஜரிகள் இருக்குது. பட் இது ரொம்ப ரேராக தான் பண்ணுவோன்னு ஏன் டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலகிய டிஸ்க் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கழுத்து பகுதியில் சென்ட்ரல்லையோ இல்லை பேராசென்ட்ரல்லையோ சைட்லையோ தான் விலகும். இதை வந்து பின்பக்கத்துலேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரண்ட்லேருந்து பண்ணுவோம். ஃப்ரண்ட்லேருந்து பண்ணும்போது நீங்கள் தசைகளை கட் பண்ணுறதே கிடையாது. அதனால் எண்டோஸ்கோபிக்கு அவசியம் கிடையாது.